மனிதன் என்பவன் மனம் இயங்குகிற ஒரு ஜீவராசி. அந்த ஜீவராசிக்கு என்ன தகுதி வருகிறது என்றால், மனம் இயங்குகிறவனுக்கு 2 தகுதி வரும். ஒன்று, அவன் சிரிப்பான், அடுத்தது பேசுவான். வேற எந்த ஜீவராசிக்கும் இந்த 2 தகுதிகளும் இல்லை. பேசுகிற தகுதி மனிதனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு தகுதி. ஏனென்றால் அவனுடைய மனம் என்கின்ற சூக்கும உறுப்பு வேலை செய்கிறபடியால் தர்க்க அறிவு வருகிறது. தர்க்க அறிவு வந்தோடனே அறிவிலே ஆராய்ச்சி வருகிறது. ஆராய்ச்சி வந்தவுடனே அதை பகிராமல் அவனால இருக்க முடியவில்லை. ஒரு மொழியை அவன் உண்டாக்கி கொண்டு விட்டான். அப்ப விலங்குகளுக்கு மொழி இல்லையா? இருக்கிறது என்று சொன்னீர்கள். ஆனால் அது ஒரு விரிந்த மொழி அல்ல. சில சப்தங்களே மொழியாகும். பருந்து வந்து விழுகிற பொழுது கோழி குஞ்சுகள் எல்லாம் வந்து இருந்துடும். அவ்வளவுதான் அதுக்கு பாசை. அது திருக்குறள் படிக்காது. கோழி பாசையில திருக்குறள் இருக்காது. தங்களுடைய தேவைகளை பகிர்ந்து கொள்கிற சில சப்தங்கள் தான் அவற்றுக்கு மொழி. ஆனால் நாம் எண்ணங்கள் ஆராய்ச்சி பண்ணுகிறபடியால் அதை விரிந்த ஒரு பாஷையாக ஆக்கி கொண்டோம். இது மனிதனுக்கு இருக்கிற தனித்தகுதி. மனம் என்கின்ற உறுப்பு பூரணமாக வேலை செய்கிறவன் மனிதன் தான். மற்ற விலங்குகளுக்கு மனம் உண்டா இல்லையா என்பதை தத்துவவியலாளர்கள் இதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். விலங்குகளுக்கு மனமே இல்லைன்னுட்டான் ஒரு குரூப். என்ன சொன்னா, இருக்குது, சரியா வேலை செய்யதில்லை. செவிடனுக்கு காது இருக்கா இல்லையா? உங்கள்கிட்ட கேட்கிறேன். செவிடனுக்கு காது இருக்கா இல்லையா? குருடனுக்கு கண் இருக்கா இல்லையா? கண் என்ற உறுப்பு உண்டு, ஆனால் அதனுடைய செயல்பாடு இல்லை. காதென்ற உறுப்புண்டு, அதனுடைய செயல்பாடு இல்லை. அதுபோலத்தான் மனிதன் அல்லாத விலங்குகளுக்கு மனம் என்ற உறுப்புண்டு, அதற்கு செயல்பாடு இல்லை என்று சொன்னார்கள் இன்னொரு தத்துவவியலாளர். இது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டால், ஒன்று விளங்குறோம் பாருங்க. ரொம்ப நுட்பமான ஒரு உவமை சொல்லுகிறேன். இந்த ஆளுக்கு உவமையெல்லாம் இப்படித்தான் பெறுதோ ஏதோ பிள்ளை இருக்குன்னு நினைச்சிடப்படாது. இந்த உலகத்திலே வருஷம் பூராகவும் காமம் உள்ள ஜீவராசி மனுஷன்தான். வருஷம் பூராகவும். இப்போ ஆடு மாடு இருக்குது பாருங்க. பசுவும் காளமாடும் பக்கத்தில் 2 பேசாம மேயும். ஒரு பிரச்சனை கிடையாது. அதுக்கு ஒரு மோனிட்டர், வாத்தியார், புரிவைக்ஸ் ஒன்றும் தேவையில்லை. தண்டை பாட்டில் அது மேய்ச்சிட்டு போகும். ஒரு சீசன் வந்தோடனே இந்த மாடு தேடும், அந்த மாடு வரும். பிறகு இந்த மாடு மற்ற மாடுமா சேர்ந்து குட்டி போட்டுட்டு இது எந்த புஞ்சாதி மாடு, நான் இது முந்தி இப்படி தொட்ட நானும் பார்த்து ஒரு காதல் கவிதை படித்தா என்ன, இந்த கால மாடு கடைசி மட்டும் நினைக்காது. தண்டை பாட்டு அடுத்த உள்ளவே. விலங்குகளுக்கு இது இயல்பா இல்லையா? அது நினைவிலே அவற்றுக்கு காமம் இல்லை, உடம்பிலே தான் காமம். உடம்பை தூண்டுதல் வருகிற பொழுது காம உணர்ச்சி வந்து அதை அனுபவித்து தீர்த்து விட்டு அந்த தூண்டுதல் இல்லாமல் போன உடனே காமம் இல்லாமல் போய்விடுகிறது. நமக்கு நாம் உள்வாங்குகிற செய்தி மனம் என்கின்ற உறுப்பு வேலை செய்கிறபடியால் அங்கே பதிவாகி அது தொடர்ந்து 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 சிந்தனைக்கு வருகிற பொழுதெல்லாம் காமம் என்ற உணர்ச்சி தூண்டப்படுகிறாள். தான் வருஷம் பூரா நாங்கள் காமுகர்கள். மனிதனுக்கு மனம் வேலை செய்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சி. அதை சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இன்னொன்றும் சொல்லுகிறேன் பாருங்கள். அந்த மனிதனுக்கு காமம் என்ற உணர்ச்சி தொடர்ந்து இருப்பதற்கு காரணம் மனம் என்ற உறுப்பு வேலை செய்வது. அது மட்டுமல்ல, சில விலங்குகளுக்கும் மனம் என்ற உறுப்பு வேலை செய்கிறது ஓரளவு. அவை எவை என்று கேட்டால், பசுமாட்டுக்கு ஓரளவு வேலை செய்யும், நாய்க்கு ஒரு அளவு வேலை செய்யும். தன் எஜமானை எங்கு கண்டாலும் பாராட்டுகிறது. சில மனிதனுக்கே இல்லாத குணம். பசு மற்றவர்களுக்கு பயன் செய்து அன்பு செய்கிறது. ஒன்றை ரொம்ப நுட்பமா அவதானிச்சு பார்த்தீர்களானால் தெரியும். ஏதாவது விலங்குகளுக்கு ஓரளவு மன உறுப்பு வேலை செய்தால் அந்த விலங்குகளைத்தான் நாங்கள் வீட்டு விலங்காக வளர்க்கிறோம். நன்றாக நினைத்துக் கொள்ளணும். வீட்டில் விலங்கு வளர்க்கிற வழக்கம் உண்டல்லவா? எல்லா விலங்கையும் வளர்க்கறது இல்லை. வெள்ளக்காரன் லூசன் அவன் எல்லாத்தையும் வளர்க்கிறான். மலைப்பாம்பு வளர்க்கிறான், டிவியில காட்டுறான். சில பேர் குடும்ப சிலந்தி வளர்க்கிறான், அவங்களுக்கு ஊற விடுறான். மேல் ஒரு வரையறை இல்லாத சாரி, அதை விட்டுவிடுவோம். ஏனென்றால் மன உறுப்பு வேலை செய்கிற ஜீவராசிகளைத்தான் வீட்டிலே வளர்க்க முடியும். அதனாலே வீட்டு விலங்கு என்பது ஓரளவு மன உறுப்பு வேலை செய்கிறதான் வீட்டிலே வளர்க்கிற முறைமை கொண்டு வந்தார். இப்போ மன உறுப்பு எவனுக்கு பூர்ணமாக வேலை செய்கிறதோ அவன் மனிதன். இதுக்கும் திருக்குறளுக்கும் என்ன தொடர்பு என்று நீங்க தலையை சொல்கிறது எனக்கு புரிகிறது. திருவள்ளுவர் சொல்லுகிறார், சுருக்கம் சொல்லுகிறேன். திருவள்ளுவர் சொல்கிறார், அப்படி மன உறுப்பு வேலை செய்கிறவனுக்கு தான் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிற உரிமை உண்டு. உரிமை உண்டு என்று கூட சொல்லப்படாது, அவனால தான் அது முடியும். அப்படி சிந்திக்க தலைப்படுகிற பொழுது என் வாழ்க்கை என்னாக போகிறது என்று திட்டமிடுகிற ஆற்றல் மனிதனுக்கு வருகிறது. நாங்கள் எந்த அளவிலே திட்டமிடுகிறோம் என்றால், இன்றைக்கு என்ன செய்வது, நாளைக்கு என்ன செய்வது, நாளன்றைக்கு என்ன செய்வது, மேக்சிமம் போனா ஒரு 20 வருஷம் செய்வது. எங்க தீர்க்க தரிசனம் எல்லாம் 1.25 நாள் இருந்தாலே பெரிய காரியம். நம்ம நாடும் அரசியலும் நம்ம இனமும் போற போக்க பார்த்தா நம்ம தீர்க்க தரிசனத்தினுடைய லட்சணம் தெரிய வேண்டாமா? தீர்க்க தரிசனம்
தரிசனம் என்பது இன்றைக்கு இருந்து கொண்டு தன் பக்தி கூர்மையினாலே இன்னும் 100 வருஷத்துக்கு அப்பால் நடப்பதை தீர்மானிக்க வேண்டும். அதுதான் தீர்க்க தரிசனம். இது வேற விலங்குகளுக்கு வராது, மனிதனுக்குத்தான் வரும். அதனாலே நீங்கள் ஒன்றை கவனித்து பாருங்கள். 50 வருஷத்துக்கு முதல் ஒரு மாடு இருந்தது, இன்றைக்கும் ஒரு மாடு இருக்குது. 2 மாடும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். நாம கெடுத்தாலே ஒழுவே வேற ஒன்றும் அதுல வித்தியாசம் இல்லை. மாட்டுகளை நாம கெடுத்துட்டோம். கொஞ்ச நாளைக்கு முதல் பசு காய்ச்சலோ ஏதோ ஒரு காய்ச்சல் வந்தது. என்னன்னு கேட்டா பசுமாட்டுக்கு மாமிசம் போட்டானான் சாப்பாடு. மனுஷன் அவனுடைய ஆசையினுடைய இல்லை, அதுக்கு பால் கறக்கிறதுக்கு பசு தீவனத்துல மாமிசம் போட்டு பிறகு பசுவை எல்லாம் கொண்டார்கள். நாம கெடுக்கிறது. பொதுவில் எடுத்து பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுக்கு முன்னுக்கு இருந்த ஒரு பசுவுக்கும் இன்றைக்கு இருந்த பசுவுக்கும் இடையில வித்தியாசம் இல்லை. ஆனால் மனிதன் 50 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்தவனுக்கும் இன்றைக்கு இருந்தவனுக்கும் எவ்வளவு வித்தியாசம்! ஏனென்றால் அவன் அனுபவங்களை பதிவு செய்கிறான், சிந்திக்கிறான், சிந்தனையினாலே திட்டமிடுகிறான். நாளை நான் என்னாக முடியும் என்று இன்றே தீர்மானிக்கிறான். அப்படி தீர்மானிக்கிற அந்த தீர்க்க தரிசனம் நாளுக்கு நாள் பெருகி 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 போகிற பொழுது அது எந்த அளவுக்கு போகும் என்று திருவள்ளுவர் சிந்தித்து விட்டு சொன்னார். நான் 25 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்க போகிறேன், அதற்கு நான் என்னை எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும். அதுதானே தீர்க்க தரிசனம். நாங்க நாளைக்கே எப்படி இருக்கிறது என்று இன்றைக்கு முடிவில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். பெரிய பெருமை உள்ளவர்களாக, படித்தவர்களாக, கல்வியாளர்களாக, உத்தியோகஸ்தர்களாக நம்மை பெருமைப்படுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாளை நடக்கப் போவது இன்றைக்கு தெரியவில்லை. மனிதன் என்று சொல்லுகிற சொல்லுக்கே நாம் பொருத்தமற்றவர். உண்மை மனிதன் என்ன செய்ய வேண்டும்? தூர 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 திட்டமிட வேண்டும். அப்படி நுட்பமான மனிதர்கள், தூர தூர திட்டமிட்டவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த பிறவி முடிந்து பாருங்க, நான் இன்றைக்கு இருக்கிறேன், ஒரு 85 வயசுல சாக போறேன் என்று வைப்போம். ரொம்ப தான் பேராசை அம்மா சிரிக்கிறான். வேற சில பேர் இவ்வளவு காலம் இருந்து நம்ம கரைச்சல் படுத்த போறையான்னு நினைக்கணும். அப்படி இல்லை, சும்மா ஒரு ஊகத்துக்கு சொல்லு. 85 வயசு மட்டும். 85வது வயசிலே நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை இன்றைக்கு தீர்மானித்தால் தான் நான் புத்திசாலி. சில பேர் அந்த அனுபவமே இல்லை. இன்றைக்கு வாழ்வது போல நான் நாளைக்கும் இருப்பேன் என்று நினைத்து வாழ்ந்து விட்டு அது கைதவரை போற உடனே கதறி அழுது ஒப்பாரி வைத்து புலம்பிக் கொண்டு வாழ்க்கை நடத்துகிறார். ஒரு நல்ல அறிவாளிக்கு லட்சணம் என்ன தெரியுமா? நாளை நான் என்ன செய்வேன் என்பதை இன்று தீர்மானித்து அதன்படி நான் வாழ வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அப்படி வாழுகிற அந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை மனித புத்திசாலித்தனத்தாலே வருவது. அப்படி சிந்திக்கிற பொழுது தூர தூர சிந்தித்து, நான் வாழுகிற இந்த வாழ்க்கை எல்லைக்குள்ளே சிந்தித்து அதற்கு மேலே சிந்தித்தார்கள் பெரியவர்கள். என்ன செய்தார்கள்? இந்த பிறவி முடிந்த பிறகு என்னுடைய பயணம் எங்கே போகும்? நான் என்பவன், இப்ப நான் என்று சொல்கிறேனே, நான் பிறந்த தேதி 24/10/57. யாராவது நினைச்சு வச்சு ஒரு பரிசு தருவார்களான்னு ஒரு ஆசை. நான் பிறந்த திகதி என்று ஒன்று சொன்னபடியால் நான் சாக போகிற ஒரு திகதியும் இருக்கும். அதை நினைக்க எனக்கு விருப்பம் இல்லை, எவருக்கும் விருப்பம் இல்லை. ஒரு திகதி இருக்கும். இந்த இடைப்பட்ட காலம் என்பது நான் வாழுகிற இடைப்பகுதியை தவிர 24/10/57க்கு முன்பு நான் இல்லையா? ஏதோ ஒரு குறித்த திகதி, குறித்த மாதம், குறித்த ஆண்டிலே நான் சாக போகிறேனே, அதற்கு பிறகு என் நிலை என்ன? தீர்க்க தரிசனத்தினாலே, சிந்திக்கிற மனித ஆற்றலினாலே அதையும் சிந்தித்தான் மனிதன். சிந்தித்து அதை நுட்பமாக உணர்ந்து சமுதாயத்தை, உலகத்தை வைத்துக் கொண்டு தீர்மானித்து பெரிய விஷயங்களை எல்லாம் கண்டுபிடித்தார்கள். அதையெல்லாம் நாங்கள் படிக்கிறத விட்டுட்டோம். அப்படி கண்டுபிடிச்சவன் கண்ட முடிவு, அதை மட்டும் சொல்கிறேன். கண்டுபிடித்தவன் கண்ட முடிவு சொல்லுகிறேன். ஒரு பிறவியினுடைய பயனாக அடுத்த பிறவி என்ற ஒன்று உண்டு. இதையே ஏற்கிறார்கள் இல்லை. ஒரு குழந்தை பிறந்ததும் நர்ஸ் தூக்கி தாய்க்கு பக்கத்துல போடுகிறார். இந்த பிள்ளை அம்மாட மடியை பார்த்து பால் குடிக்க போகுது. எப்படி தெரிஞ்சது அங்க பால் இருக்குண்டு? ஒரு ஆட்டுக்குட்டி போட்டோன்னு சார், ஆடு குட்டி போட்டு விட்டது. அது தாய் நாக்காட 2 தடவை நக்கும். நக்கினோன்னா அப்படி 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 எழும்பு மாட்டுக்குட்டி. எழும்பி சரியா மடியில போய் பால் குடிக்குது பாருங்க. இதுதான் இதுக்கு புது பிறவி. அது காலில் நக்கி பார்க்கணும், பால்ல நக்கி பார்க்கணும், மூக்குல நக்கி பார்க்கணும், பிறகு மடியில நக்கிக்க பால் வந்தா இதுதான் பால் என்று கண்டுபிடிக்கணும். சரியா அங்க போய் பாலை நக்குது. எந்த அனுபவம் அதற்கு அந்த உண்மையை சொல்லியது? அப்ப ஏதோ ஒரு பிறவி அனுபவம், முன்னுக்கு அதுக்கு ஒரு அனுபவம் உண்டு. அந்த அனுபவம் தான் இந்த பிறவியிலே என்னுடைய முன்னறிவாகிறது. இப்படி பிறவிகள் பெறுகிற பொழுது அடுத்தடுத்த பிறவிகள் பெறுகிறது. அந்த பிறவியினுடைய உயர்வு, வளர்ச்சி என்கிற பொழுது சில உயர்ந்த பிறவிகள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த உயர்ந்த பிறவிகள் இந்த பூமியிலே தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம்முடைய தத்துவவியலாளர்கள் சொன்னார்கள், புவனங்கள், அதாவது அண்டங்கள்ல இன்றைக்கு விஞ்ஞான ஆராய்ச்சி நடக்கிறது. ஜீவராசிகள் இருக்கிறதா என்று ஆராய்கிறார்கள். நாம் செய்கிற தவறு என்னவென்றால் நம்மை போல் ஜீவராசி அங்கே இருக்கிறதா என்று தேடுகிறோம்.
நம்மை போல் ஜீவராசியில் உலகத்திலே ஒவ்வொரு புவனத்தையும் இறைவன் ஏதோ ஒரு உயிரினுடைய போகத்துக்காகத்தான் படைத்தான். உயிர் இல்லாத புவனம் இந்த உலகத்திலே இல்லை. இது நான் 21ஆம் நூற்றாண்டின் தலையிலே நின்று கொண்டு நான் அறிவிக்கிற அறிவியல் முடிவு. எல்லா புவனங்களிலும் ஜீவராசிகள் இருக்கின்றன. நம் கண்ணுக்கு தெரியவில்லை. நம்மை போல் அது ஆக்சிஜன் சுவாரிக்க வேண்டும், கார்பன் ஆக்சைடு வெளியிட வேண்டும் எதிர்பார்த்தால் நம் முட்டாள்தனம். நம்மை போல் ஜீவராசிகள் எல்லா அண்டங்களிலும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் ஜீவராசி இல்லாத அண்டங்கள் இல்லை. அதையும் தம் தீர்க்க தரிசனத்தாலே கண்டார்கள். சிந்திக்கிற திறனாலே கண்டு மனித பிறவியினுடைய பயன்பாடு, மனித பிறவியினாலே உயர் இடத்திலே பிறப்பது ஒன்று. இரண்டாவது, இவை எல்லாம் கடந்து முற்றின்ப நிலையாகிய ஒரு இறையிடம் சேர்வது ஒன்று என்று 2 இடத்தை கண்டுபிடித்தார். திருவள்ளுவர் சொன்னார், இது 2 தான் மனுஷ பிறவியினுடைய பயன்பாடு. இதை நெறியறிந்து எய்துதற்கு உரியவர்கள் மானுடர்கள் தான் என்கிறார் பரிமளர். இது ஆடு மாட்டுக்கு தெரியாது. இப்படி பிறந்தால் புண்ணியம், இதை செய்தால் புண்ணியம், இந்த புண்ணியத்தினாலே நல்ல பிறவி பிறப்பேன், தேவராக ஆகுவேன், இதை செய்தால் எனக்கு வீடு பேறு கிடைக்கும், முத்தி கிடைக்கும் என்பதெல்லாம் விலங்குகளுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. மனுஷராகிய நமக்குத்தான் தெரிய வேண்டும். தெரியாவிட்டால் நாமும் விலங்குதான். புண்ணியம் இது, பாவம் இது என்று பிரித்து தெரிந்து கொண்டு, புண்ணியத்தை செய்தால் அதனாலே பயன் கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டு அந்த பயனை அனுபவிப்பதும், ஒரு எல்லையிலே அதிபுண்ணியம் சேருகிற பொழுது அவற்றை கடந்து இறைவனை சேருகிறதாகிய வீடு பேறு கிடைப்பது என்பதும் மனிதனுக்கே உரிய விஷயம். இந்த மனிதன் இந்த விஷயங்களை பெறுவதற்கு, அதாவது பேறுகளையும் வீடு பேற்றையும் பெறுவதற்கு மனுஷன் தன் வாழ்க்கையிலே 4 விஷயத்தை கடைபிடித்தான். முடிவுக்கு வருகிறது. 4 விஷயத்தை கடைபிடித்தான். என்னவென்றால், அதற்கு புருடார்த்தம் என்று வடமொழியிலே பெயர் வைத்தார்கள். மனிதன் விரும்பி செய்பவை. என்னவென்றால், நாங்கள் ஒரு நாள் முழுக்க வேலை செய்கிறோம் பாருங்கள். இந்த வேலையை நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு லிஸ்ட் பண்ணுங்க. ஒரு நாள் முழுக்க நீங்க செய்யற வேலையை ஒரு பட்டியல் எடுங்கள் என்றால், அதுக்கு எப்படி பட்டியல் போடுறது? ரொம்ப சுலபமா பட்டியல் போடலாம். ஒரு பேப்பர் எடுத்து 4 கோடு தர வேண்டியதுதான். அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த 4க்குள்ள உங்களோட வேலை எல்லாம் அடங்கிடும். நீங்கள் ஒரு நாள் செய்கிற வேலை ஏதோ ஒன்று ஒரு அறம் சார்ந்த வேலையாக இருக்கும், அல்லது பொருள் சார்ந்த வேலையாக இருக்கும், அல்லது காமம் சார்ந்த வேலையாக இருக்கும், அல்லது வீடு சார்ந்த வேலையாக இருக்கும். இந்த 4 தான் மனித முயற்சியினுடைய கூறுகள். அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த 4ஐயும் எடுத்துக்கொள்கிறார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் நூல் எப்படி அமைத்தார் என்று சொல்லுகிறேன். இப்போ திருவள்ளுவர் எடுத்துக்கொண்ட நூலுக்கு என்ன பெயர் என்று பெயர் வைத்திருக்கிறோம்? அறநூல் என்று பெயர் வைத்திருக்கிறோம். திருக்குறள் பொருள் சொல்லுகிறது, காமம் சொல்லுகிறது. ஆனால் திருக்குறளை பொருள் நூல் என்றோ காம நூல் என்றோ சொல்வதில்லை யாரும். திருக்குறளை அறநூல் என்று சொல்வதுதான் நமக்கு வழக்கமாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. காமம் இருக்கு. திருக்குறள் காமம் ரொம்ப நுட்பமானது. ஒரு வீட்டில் ஒரு அப்பா, ஒரு மகன் வீட்டில் அப்பா இல்லாத நேரம் ஒரு செக்ஸ் புக் வச்சு படிச்சு கொண்டிருந்தான். அப்பா வந்தார். அப்பா வந்தோட மகன் என்ன செய்தான்? தலானிக்கு கீழே புத்தகத்தை வச்சுட்டு அவன் போயிட்டான். மகன் போனதை பார்த்துட்டு மகன் போனோன்னு அப்பா மெல்ல அந்த புத்தகத்தை இழுத்தார். பிறகு அப்பா வச்சு படிச்சார். மகன் வந்தான், அப்பா தலானிக்கு கீழே வச்சுட்டார். இது உங்க அனுபவத்திலையும் இருக்கும். இப்போ அப்படி இல்லாமல் திருவள்ளுவருடைய செக்ஸுக்கு இருக்கிற விசேஷம் என்னடா, அப்பாவும் மகனுமா இருந்து படிக்கக்கூடிய ஒரு செக்ஸ் நூல். வேற எந்த நூலும் அப்படி படிக்க முடியாது. அப்பாவும் மகனுமாக இருந்துமே படிக்கலாம். அவ்வளவு நாகரீகம் பட்ட ஒரு காம நூல், அவ்வளவு நாகரீகம் பட்ட ஒரு பொருள் நூல், அவர் நாகரீகப்பட்ட ஒரு அறநூலை திருவள்ளுவர் செய்கிறார். ஆனால் அந்த நூலுக்கு அறநூல் என்று பெயர். ஏனென்றால் எல்லாவற்றுக்குள்ளும் அறத்தை இனம் கண்டு சொன்னதுதான் திருவள்ளுவர் செய்த நுட்ப வேலை. இப்ப திருவள்ளுவர் என்ன செய்கிறார் என்றால், அறத்தை எடுத்துக்கொள்கிறார். இது மொத்த அறநூல். அறம் என்றால் என்ன? இது நான் நேற்றும் தொடக்கி குழப்பின விஷயம், இன்றைக்கும் சொல்லுகிறேன். அறம் என்றால் என்ன? இதுக்கு பதில் சொல்லுன்றோடனே பரிமளகர் அதுக்கு ரொம்ப அழகா விளக்கம் சொன்னார். தர்மம் என்பது வேறொன்றும் இல்லை, வேறொன்றும் இல்லை. ரொம்ப சுருக்கமாக சொன்னால், இன்னதை செய், இன்னதை செய்யாதே, இவ்வளவுதான் தர்மம். நீங்க எந்த தர்ம நூலையும் எடுத்து பாருங்கள், இது 2 தான் சொல்லும். இன்னவற்றை செய், இன்னவற்றை செய்யாதே. அது அழகான தமிழ்ல பரிமளகர் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், அறம் என்றால் மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழித்தலுமா, இவ்வளவுதான். தர்மம் என்றால் நாம் சும்மா லேசா புரிஞ்சுகிறது என்றால், அறநூல்கள் இன்னென்னவற்றை செய் என்று சொல்லி இருக்கும், இன்னென்னவற்றை செய்யாதே என்று சொல்லி இருக்கும், இவ்வளவுதான் அறம். இதுல ஒரு நுட்பம் சொல்றேன் பாருங்க. இப்ப அறத்துக்கு 100 மார்க்ஸ் என்று வைங்க.
அறத்துக்கு 100 மார்க்ஸ். குறிப்பிட்ட விஷயத்தை செய்தால் 50 மார்க்ஸ், குறிப்பிட்ட விஷயத்தை செய்யாமல் இருந்தால் 50 மார்க்ஸ். இப்ப என்ன சுகமண்டா பாருங்க, நீங்கள் பெரிய முயற்சியே பண்ண தேவையில்லை, சும்மா இருந்துட்டாலே பாஸ் மார்க்ஸ். சும்மா இருந்துட்டு இப்ப இந்த 4 புள்ளிக்கு கோடு போடுற ஒரு முறை வந்திருக்குது பாருங்க. அதாவது ஒரு கேள்வியை கேட்டு 4 விட தந்திருப்பார்கள், டிக் பண்ணினா சரி. அதிர்ஷ்டம் இருந்துட்டுனா, வியாழன் சரியான இடத்துல இருந்துட்டுனா அவன் பாஸ் மார்க்ஸ் வந்துடும். அதுலேயே சும்மா சரி போட வேண்டியதுதான். அதுபோல அறத்திலே நீங்க பெரிய கஷ்டம் ஒன்றும் பட வேண்டாம், சும்மா இருக்கிறீர்கள். இங்க பாருங்க, இப்ப எனக்கு இன்றைக்கு அறம் சேர்த்திருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் உங்களை சும்மா இருக்க வச்சிருக்கிறேன். நீங்க இப்ப வீட்டில் இருந்தா எத்தனை கூத்து பண்ணியிருப்பீர்கள், எத்தனை பேருக்கு கழுத்தறுக்க நினைச்சிருப்பீர்கள். இப்ப என்னவோ ஏதோ அந்த 1.5 மணி நேரம் சும்மா இருக்கிறதாலே தர்மம் வந்து விட்டது, 50 மார்க்ஸ் தர்மம் வந்து விட்டது. இப்ப தர்மத்தில் இருக்கிற சுகம் என்னவென்று கேட்டால், செயல்பட்டு பெறுகிற தர்மம் 50 மார்க்ஸ், ஒண்ணுமே செய்யாமல் வருகிற தர்மம் 50 மார்க்ஸ். அதனாலே ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக ஒரு நாளிலே அவர்களுடைய லிஸ்டிலே தர்மம் ஏறுகிறது. எந்த நேரத்திலே? நித்திரை கொள்ளுகிற நேரத்திலே. பல பேர் புண்ணியம் செய்கிறதே நித்திரை கொள்கிற நேரம் தான். நான் அதான் சொல்றது, அதையாவது வடிவா கொள்ளுடா. சில பேர் கனவுலையாவது மற்றவனுக்கு தீமை நினைப்பான். கிளீனா உண்மையா நித்திரை வந்தா அந்த நேரம் புண்ணிய, எங்களுடைய வாழ்க்கையினுடைய புண்ணிய பகுதி. சும்மா நான் சொல்றேன், செயல்ல தர்மம் வருவது பெருசு இல்லை, செயலின்மையிலேயே தர்மம் வந்துடும். நீ ஒன்று செய்யாம இருந்தாலே தர்மம் வரும். இந்த 2 கூறாக தர்மத்தை பிரித்துக் கொள்கிறார் திருவள்ளுவர். அறம், அறமின்மை, அதை வகுக்க தலைப்படுகிறார். இன்னென்ன செய், இன்னென்ன செய்யாதே. திருக்குறள் மொத்தமும் இதுதான். இதிலே அறம் என்று சொல்ல வருகிற பொழுது திருவள்ளுவர் செய்த வேலை ரொம்ப நுட்பமானது. நான் கொஞ்சம் சிரமமான விஷயங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த எதையுமே மகிழ்ச்சிக்காக எடுக்காமல் புத்திக்காகவும் சிலதை எடுத்துக்கொள்வது நல்லது என்றபடியால் சொல்லுகிறேன். இந்த அறம் அறம் என்று சொல்கிறோமே, அது என்னவென்றால் அதற்கு 3 கூறுகள் உண்டு. திருவள்ளுவர் எடுத்த அறம் நுட்பமானது, அதை மட்டும் சொல்லுகிறேன். அறம் என்று நாங்கள் சொல்கிறோமே, நீதியரசர் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிற சபையிலே இதை சொல்ல கொஞ்சம் பயத்தோடு தான் சொல்லுகிறேன். அறத்தை 3 கூறுகளாக பிரிக்கிறார்கள்: ஒழுக்கம், வழக்கு, தண்டம். அறத்துக்கு 3 பார்ட்ஸ் உண்டு பாருங்க, 3 பகுதி உண்டு அறத்திலே. என்னவென்று கேட்டால் ஒழுக்கம். ஒழுக்கம் என்றால் என்னவென்றால், உன்னுடைய வயசுக்கும் உன்னுடைய தொழிலுக்கும் ஏற்ற தர்மத்தை நீ செய்வது. அதான் வர்ண ஆசிரம தர்மம். இப்ப 10 வயசு பையனுக்கு என்று அந்த வயசுக்குரிய ஒழுக்கம் உண்டு. அவன் நல்ல படிச்ச குடும்பத்தை சேர்ந்தவனா, அந்த குடும்பத்துக்கு என்று ஒரு ஒழுக்கம் உண்டு. நீங்க இதை மறுக்க முடியாது, சத்தியம் பண்ணி சொல்வேன். குடும்பத்துக்கான சில பண்புகள், அந்த வயசுக்கான பண்புகள், 10 வயசுல இன்னதைத்தான் செய்யலாம் என்று அந்த வயசுக்குரிய சில எல்லைகள் இருக்கிறது. இவற்றை ஒழுங்காக நீங்கள் கடைபிடித்தால் ஒழுக்கம் கடைபிடிக்கிறவர்கள் ஆகுவீர்கள். ஒழுக்கம் என்றால் என்னவென்றால், உயர்ந்தவர்களிடம் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட பண்பு. வீடு ஒழுகுதுன்ற பாருங்க, மேலே இருந்து கீழே டொப்பா விழுந்தா ஒழுகுது. அது மட்டுமல்ல, ஒழுக்கம் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், ஒரு விஷயத்தை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். நாங்கள் எல்லாரும் ஒழுக்கசீலர்கள் தான். ஒவ்வொரு நிமிஷத்தில் ஒழுக்கசீலர்கள். நான் இன்றைக்கு ஒழுக்கசீலன், நாளைக்கு எப்படியோ சொல்ல தெரியாது. ஒரு ஒழுக்கத்தை தொடர்ந்து எவன் கடைபிடிக்கிறானோ அதுதான் ஒழுக்கு. இப்ப தண்ணி இருந்து இப்படி விட்டா ஒழுகுது என்றால் அது தொடர்ந்து இப்படி வர வேண்டும். மேலே இருந்து கீழே வர வேணும், கீழே இருந்து மேலே எடுத்தால் அது ஒழுக்கு இல்லை. இப்ப இந்த கல்வி முறையில் அதுவும் வந்துட்டு, நம்ம விட தாழ்ந்தவர்களிடம் பண்பாடுகளை கடன் வாங்கி உள்ளிழுத்துக் கொள்வது அது ஒழுக்கம் அல்ல. ஒழுக்கம் என்பது நம்மை விட உயர்ந்தவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வது. இது ஒழுக்கம். இது அறத்தினுடைய ஒரு கூறு. அடுத்தது வழக்கு, 2ஆம் கூறு வருகிறது. இதுதான் எங்களுடைய நீதியரசர் போன்றவர்களுக்குரிய பகுதி. அறத்தினுடைய 2வது பகுதி என்னவென்றால் ஒழுக்கம். அவனவன் தனக்குரிய வயசுக்கும் குடும்பத்துக்கும் உரிய பண்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னேனே. ஒரு சில பேர் கடைபிடிக்க மாட்டான். கடைபிடிக்காத பொழுது ஆளுக்கால் பிரச்சனை வந்துவிடும். இப்ப இந்த தனி போத்தல், தமிழ்ச்சங்கம் சொல்லுகிறது தன்னுடைய போத்தல் என்கிறது. நான் சொல்லுகிறேன் இல்லை, என்னுடைய போத்தல் என்கிறேன். நீங்க என்ன முடிவுக்கு வருவீர்கள்? ஜெயராஜ் வச்சிருக்கிறார் கையிலே, தண்ணி குடிக்கிறார், ஆகவே அவருடைய போத்தலாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு பகுதி. தமிழ்ச்சங்கம் தானே கூட்டம் ஒழுங்கு பண்ணது, அவர்கள் தான் கொடுத்திருப்பார்கள், இது அவர்களுடைய போத்தலாக தான் இருக்க வேண்டும். இப்போ ஒரு விஷயத்தை இது என்னுடையது என்கிறேன், இன்னொருவர் தன்னுடையது என்கிறார், உண்மை தெரியவில்லை, வழக்கு ஆரம்பித்துவிடும். இதுக்குதான் வழக்கு என்று பெயர். பரிமாணர் எழுதுகிறார், ஒரு பொருளை தனித்தனியே எனது எனது என்றிருப்பார், அப்பொருள் மேல் செல்லுதல், இது வழக்கு. எப்ப தர்ம பிறழ்வு நகர்கிறதோ அப்ப உண்மையை கண்டுபிடிப்பதற்கு வருகிறது வழக்கு. அந்த வழக்குல பல நுட்பங்கள் உண்டு, அதை நான் சொல்லவில்லை.
மூன்றாவது பகுதி தண்டம். தண்டம் என்பது இந்த தர்ம பிழை செய்தவனை பழையபடி தர்மத்திலே நிறுத்துவதற்காக செய்கிற தண்டனை, அதுதான் தண்டம். அது ரொம்ப நுட்பமா பரிமாற எழுதுவார் பாருங்க. தண்டம் என்றால் என்ன என்று கேட்டால், இந்த ஒழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் வழியினாரை அந்நெறி நிறுத்தல் பொறுத்து ஒப்ப நாடி அதற்கு தக ஒருத்தல். நீதிபதி ஒருவன் கொலை செய்து விட்டான் என்பதற்காக மரண தண்டனை கொடுக்கிறார். நான் கேட்கிறேன், அது கொலை இல்லையா? ஒருவன் இன்னொருவனை கொலை செய்து விட்டான் என்பதற்காக நீதிபதி மரண தண்டனை கொடுக்கிறார். இப்ப நான் சொல்லுகிறேன், அதுவும் கொலைதானே. அப்ப நீதிபதி கொலை செய்யலாமா என்று கேட்டால், நீதிபதி கொலை செய்யவில்லை. அதான் ஒன்று ரொம்ப நுட்பமா தெரிய வேண்டும். முதல் வழக்கை ஆராய வேண்டும், விஷயத்தை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிச்ச பிறகு கூட நீதிபதி தன்னிஷ்டப்படி சொல்ல முடியாது. அறநூல்கள், நீதி நூல்களிலே இந்த குற்றத்துக்கு இன்ன தண்டனை கொடுக்கலாம் என்று சொல்லி இருப்பார்கள். இந்த குற்றத்தையும் அந்த நீதி நூல்களையும் பொருத்தி பார்க்க வேண்டும், ஒப்ப நாடி. இந்த குற்றத்துக்கு இதுதான் தண்டனை என்று தீர்மானித்த பிறகு அந்த தண்டனையை கொடுக்க வேண்டும். தண்டனை கொடுப்பது கூட அவனை தண்டிப்பதற்கல்ல, பழையபடி அவன் அறத்தின் கண் நிற்பதற்காக தண்டனை கொடு என்றார் திருவள்ளுவர். இதுதான் இந்த மூன்று அறத்தினுடைய மூன்று கூறுகள், ஒழுக்கம், வழக்கு, தண்டம். இப்ப திருவள்ளுவர் அறநூல் செய்தாரே, இதுல இந்த மூன்றிலே எதை சொன்னார்? திருவள்ளுவர் வழக்கையும் தண்டத்தையும் தூக்கி போட்டுட்டார். ஏனென்றால் வழக்கு பற்றி எழுதுறால் திருக்குறள் புத்தகம் இப்படியா இருக்கும். இந்த ப்ரொக்டர்மார் வீட்டில் போய் பாருங்க, புத்தகமா அடுக்கி வச்சிருக்கிறார்கள். நான் பார்த்து பயப்படுற விஷயத்தில் அது உண்டு. இது என்னென்று இதை திறந்து பார்க்க தண்ணும் இவர்களுக்கு நேரம் கிடைக்கும் போது யோசிப்பேன். இப்படி புத்தகங்கள் ஒவ்வொன்று தாட்டியா இருக்குது. சும்மா வடிவுக்கு வச்சிருக்கணுமோன்னு எனக்கு ஒரு யோசனை. என்ன சும்மா ஒரு திருக்குறளையே படிக்க முடியல, இந்த புத்தகத்தை இதுகளை என்னென்று படிக்கிறார்கள் நாம் பிரமிக்கிறது உண்டு. ஏனென்றால் வழக்கு அத்தனை விதமான வழக்கு. மனுஷன் நுட்பமா குற்றம் பண்றான். கம்ப்யூட்டர் வந்தோம், கம்ப்யூட்டர் குற்றம் வந்துடுது. புத்திசாலி மனிதன் குற்றம் பெருகிக் கொண்டே போகிறது. வழக்குகளை சட்ட புத்தகத்துக்குள்ளே அறநூலுக்குள்ளே கொண்டு வருவதானால் திருக்குறள் இந்த மண்டபம் முழுக்க நிரப்பினாலும் திருக்குறள் முடியாது. திருவள்ளுவர் பார்த்தார், அதை தட்டுண்டார். அப்ப பிறகு தண்டம் இருக்கிறது, தண்டத்தை சொல்ல வேண்டாமா? கொலை செய்யறவனை தண்டிக்க வேண்டாமா? அதை ஏதாவது சொன்னான்னு பார்த்தா தண்டத்துக்கு புத்தகம் எழுதுறாலும் அதுவே பெரிய தண்டமா போகும். திருவள்ளுவர் செய்தார் அறத்திலே மூன்று கூறுகள், ஒழுக்கு, வழக்கம், தண்டம் என்று மூன்று கூறுகள். இந்த வழக்கையும் தண்டயத்தையும் விட்டுடுவோம் என்றார் திருவள்ளுவர். ஏன் விடுவோம் என்றால் அவர் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுகிறார். ஏன் அதை விட்டுவிட்டு ஒழுக்கத்தை மட்டும்தான் அறம் என்கின்றார் திருவள்ளுவர்? அதுக்கு என்ன காரணம் சொல்லுகிறார் என்றால், இந்த வழக்கும் தண்டமும் பிளவிடாம நிற்க உதவி செய்யுமே தவிர செறிக்கு உதவாது. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் புரியும் என்று நினைக்கிறேன். இப்ப ஜட்ஜ் என்ன செய்யலாம்? நான் களவெடுத்தா என்ன தண்டிக்கலாம், நான் நல்லா இருந்தா எனக்கு ஒரு பரிசு தர முடியுமோ அவரால் கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்து? ஜெயராஜ் ஒழுக்கமாக வாழ்கிறார், அவருக்கு ஒரு 50,000 அரசாங்கம் கொடுக்கட்டும் என்று தீர்ப்பு எழுதுகிறேன் என்று எழுத முடியாது. தண்டனை மூலம் பிழையை தடுக்க முடியுமே தவிர சரியை செய்ய முடியாது. ஆகவே அது உயிருக்கு பயன் செய்யாது, உலகத்துக்கு தான் பயன் செய்யும். ஆகவே உலகத்துக்கு பயன் செய்கிறது பெரிய பயன் இல்லை, அதை விடு என்றார் திருவள்ளுவர். மற்றது இந்த வழக்கு தண்டம் இருக்கிறதே, அது உள்ளுணர்ச்சியாலே நமக்கு தெரியப்படுத்தக்கூடியது. அதுக்கு புத்தகம் எழுதித்தான் தெரிய வேணும் என்று அவசியம் இல்லை. இப்ப பாருங்க, நான் சும்மா உதாரணம் சொல்லுறேன். ரோட்ல போற ஒரு பெண்ணை ஒருத்தன் கையை பிடிச்சு இழுத்துட்டான். கோர்ட்டுக்கு வழக்கு போயிட்டுது. நீதிபதி கேட்கிறார், இது பிள்ளையா சரியா என்று. ஐயா, இது ஒரு குற்றத்துக்குரிய தண்டனை என்று எனக்கு தெரியாத ஐயா இழுத்துட்டேன். இப்படி சொன்னா விட்டுருவார்களா கோர்ட்டிலே? ஒரு பிழைய ஒருத்தன் செய்கிறான், பேசல களவெடுக்கிறான், மற்றவன் பேச களவெடுக்கிறான், கோர்ட்டுக்கு போயாச்சு. ஐயா, நான் லோ காலேஜில் படிக்கவே இல்லையா, பேச எடுத்தா தண்டனை என்று எனக்கு தெரியாது சொல்லி தப்ப முடியுமா? சும்மா ஒருத்தனை கொலை செய்து விட்டேன், எனக்கு தெரியாது. நான் சட்டம் படிக்கல, சட்ட புத்தகத்தை நான் கண்ணாலேயே பார்த்ததில்லை. கொலை செய்தா எனக்கு தண்டனை கிடைக்கும் என்று தெரியாது, அதனாலே செய்துவிட்டேன், என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் என்று நீதியரசரை கேட்க முடியுமா? அப்படி கேட்டா அது நீதி ஆகுமா? நீதியரசர் ஒரு மரண தண்டனை தீர்ப்பு சொல்லிட்டு பகடியா சொல்வார்கள் பாருங்க. தீர்ப்பு சொல்லிட்டு சொன்னா, ஒருத்தன் அம்மா அப்பாவையே கொண்டுட்டான் ஒருத்தன். நீதிபதி கடைசியா இவனுக்கு மரண தண்டனை கொடுத்து, கடைசியா நீ ஏதாவது ஆசைப்படுறியா, என்ன ஏதாவது சொல்லுண்டாங்க. இவன் கேட்டானா, நீதிபதி அவர்களே, என்னை தயவு செய்து என்னை மன்னிச்சு விடுங்கள். உன்னை மன்னிக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுண்டாரா நீதிபதி? நான் அம்மா அப்பா இல்லாத அனாதைன்றான். இது சும்மா இப்போ நீதிபதி இப்ப நான் ஒரு பிழையை செய்துட்டு, நான் லோக்கல்ல படிக்கையில புத்தகத்துல எனக்கு தெரியாது, நான் களவெடுக்கிறது குற்றம் என்று தெரியாது, என்ன விடு என்று கேட்டா நீதிமன்றம் விட வேணுமா விடக்கூடாதா? நான் உங்களை கேட்கிறேன், உண்மையிலே விட வேணும். என்ன நான் லோக்கல் எனக்கு நான் சொல்றேன், எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை செய்து விட்டா, நான் இந்த விஷயம் படிக்கலன்னா நீங்க என்ன மன்னிச்சு விடுறீங்களா இல்லையா?
அப்படியானால் நான் சட்ட எல்லாரும் லோக்கலுக்கு போய் வர வேணும். போக இல்லை, நாங்கள் போறவனையே போக விடுறான் இல்லை, அது வேற கதை. சாதாரண மனிதர்கள் போகவே முடியல, சட்டம் தெரியாத, ஆகவே நான் இந்த பிழை செய்தேன், நீதிமன்றம் என்னை விடுவிக்க வேண்டும் என்றால் விடுவிக்காது. ஏன் விடுவிக்காது? இவை இன்னென்ன விஷயங்கள் குற்றம்தான் என்பதை சமூகம் உனக்கு உணர்த்தி இருக்கும். நீ நீதி படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உண்மையா பொய்யா? கொலை செய்தால் அது குற்றம் என்பது லோக்கலுக்கு போய் படித்தால் தான் தெரிய வேணுமா? அது உள்ளுணர்ச்சியாலேயே புரிந்து கொள்ளக்கூடியது, சமூகமே உணர்த்தும். களவெடுத்தால் குற்றம் என்பது உனக்கு போய் புத்தகத்தில் படிக்க தேவையில்லை, பஸ்ஸுக்கு ஏறி களவெடுத்து பார், சமூகம் படிப்பிக்கும். ஆகவே இவை உள்ளுணர்ச்சியாலே தெரிந்து கொள்ளக்கூடியவை. ஆகவே வழக்கும் தண்டத்தையும் புத்தகத்தில் சொல்லி மினக்கிட வேணாம் என்று நினைத்த திருவள்ளுவர் ஒழுக்கத்தை மட்டும்தான் அறம் என்று சொல்கிறார். ஒழுக்கத்தை மட்டும்தான் அறம் என்று சொல்றார். ஒழுக்கம் என்றால் என்ன? வர்ண வேறுபாட்டுக்கும் சமுதாய ஆச்சிரம வேறுபாட்டுக்கும் ஏற்ப நடப்பது. அப்படியானாலும் புத்தகம் பெருகுமே என்றால் திருவள்ளுவர் செய்தார். எல்லாம் கணக்க சொல்ல முடியாது, கொஞ்சமா சொல்றேன். எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற சில விஷயங்களை சொல்லுகிறேன். இவைதான் ஒழுக்கம் என்று வரையறுத்துக் கொள் என்று அறத்துப்பாலை 2 பகுதியாக பிரிக்கிறார். இல்லறம் துறவரம் என்று 2ஆக பிரிக்கிறார். இப்போ நமக்கு பழையபடி பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை? நாங்கள் தனிமனித நிலையை எத்தனையாக பிரித்தோம்? பிரம்மச்சாரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், துறவரம் 4ஆ பிரிச்சோம். இவ்வளவு நாள் 2 நாள் அல்லட்டினியே வர்ணம் 4, ஆச்சிரமம் 4, ஆச்சிரமம் 4 என்று சொன்னாயே. பிரம்மச்சாரியம் அதாவது மாணவ பருவம், இல்லற பருவம், துறக்க தொடங்குகிற பருவம், துறவி பருவம் என்று 4 சொன்னாயே. அப்ப திருவள்ளுவர் அறத்துப்பாலை எத்தனை கூறாக பிரித்திருக்க வேண்டும்? இல்லறவியல் துறவரவியல் போதாது, பிரம்மச்சாரியவியல், இல்லறவியல், வானப்பிரஸ்தையல், துறவரவியல் என்று 4 இயல் வச்சிருக்க வேணும். அடிப்படையிலேயே திருவள்ளுவர் பிழை விட்டுட்டார். அப்படியோ என்று கேட்டால் இல்லை. திருவள்ளுவர் என்ன செய்யறார்? அந்த மாதிரி ஒரு மனுஷன் நமக்கு கிடைச்சது ஒரு சொத்து பாருங்க. திருவள்ளுவருக்கு கோயில் கட்டி கும்பிட வேண்டாம். அந்த ஆள் பார்க்குது, இவ்வளவு கணக்கு சொன்னா இவங்கள் படியாங்கள் என்று அவருக்கு தெரியும். அப்படி சொன்னதையே படிக்கிறவில்லை, அது வேற கதை. திருவள்ளுவர் சுருக்க வேணும் என்று நினைக்கிறார். எவ்வளவு சுருக்கி இந்த தர்மத்தை அப்படி அடைச்சு கொடுக்க வேணும் என்று நினைக்கிறார். இப்ப அப்படித்தானே பாருங்க உலகம். எதையும் சுருக்கி கொடுத்தால் தான் வாங்கும். 4 பகுதிகள் மனித வாழ்க்கையிலே உண்டு. 4க்கும் 4 இயல் படைக்கிறேன் என்றால் ரொம்ப சலிச்சு போவான், வேண்டாம் என்று நினைச்சு சுருக்குவோம் என்று நினைச்சார். நினைச்சிட்டு யோசிச்சு பார்த்தார், இந்த 4 நிலை இருக்கிறதே, பிரம்மச்சாரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், துறவரம், நல்லா அவதானிச்சு பார்த்தா பிரம்மச்சாரியம் கிருகஸ்தத்துக்கு ஆய்த்த நிலை, வானப்பிரஸ்தம் துறவரத்துக்கு ஆய்த்த நிலை. இது திருவள்ளுவருக்கு விளங்குச்சு. ஏன் படிக்கிற? நான் சும்மா பொதுவாக கேட்கிறேன், ஏன் படிக்கிற? பிரம்மச்சாரியத்திலே இருந்து ஒழுக்கத்தோடு ஒருவன் ஏன் படிக்கிறான் என்றால், படித்து உத்தியோகம் பார்த்து ஒரு கல்யாணம் முடிக்கலாம் என்று படிக்கிறான். இது அதற்கான ஆய்த்த நிலை தான். நான் உங்களுக்கு சொல்றது புரிகிறது அல்லவா? ஒரு நான் முந்தி சொன்னனோ என்னமோ தெரியல, ஒரு வாத்தியார் வீட்டில் மாணவர்கள் படித்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் சாப்பிட, பழைய காலத்து கதை சொல்லுகிறேன். மாணவர்களோடு ஆசிரியர் சாப்பிட உட்கார்ந்தார். மாணவருக்கு அம்மா நெய் விட்டோன்னே எல்லாரும் சாப்பிட தொடங்கினார்கள். ஒரு படியும் சோத்தை அப்படி செஞ்சு வாயில வச்சான். வச்சுட்டு தூ என்று துப்பினான். வாத்தியாருக்கு முன்னாடி துப்பிட்டான். அந்த காலத்து படியன் இப்ப துப்பலாம். ஏன்னா வாத்தியார் அடிச்சா வாத்தியாருக்கு தான் கோர்ட் தண்டனை கொடுக்கும், துப்பினவனுக்கு தண்டனை கொடுக்காது. என்னமோ ஒரு உலகத்துல போய் கொண்டு பாருங்க. போயிடு ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அடிக்கப்படாதான். ஏண்டா அடிச்சா அது பிழையாம், அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படாது. குற்றம் செய்தவனுக்கு மாணவனுக்கு ஆசிரியர் தண்டனை கொடுக்கப்படாது. கொடுத்துட்டார் என்றா கோர்ட் அவருக்கு தண்டனை கொடுக்குது. இப்ப நான் கேட்கறது, தண்டனையே கொடுக்கப்படாதா, நீ ஏன் தண்டனை கொடுக்குற? நீயும் விட்டுடு அவனை. மாணவன் கொலை செய்தால் ஆசிரியர் தண்டிக்கப்படாது, அப்ப ஆசிரியரை கோட்டையும் தண்டிக்குது. தண்டனையே கூடாதுன்றதால உங்க நியாயம். ஐயா, வகுப்புல போய் ஒரு வாத்தியாரா உட்கார்ந்து பாருங்க, குள்ளப்புறத்துக்குன்ட்டு சில படிகள் வருவாங்க. குள்ளப்புறத்துக்குன்ட்டு வருவான். அவனை அடிக்காம எப்படி படிப்பிக்கிறது? எனக்கு அது சத்தியமா தெரியல. பாவம், இப்பத்த வாத்திமார போல பரிதாபப்பட்ட வாத்திமார் உலகத்துல கிடையாது. எத்தனை பேருக்கு பயந்து படிப்பிக்க வேண்டி இருக்கிறது. குழப்பம் பண்றதுக்கே வருவான் பாருங்க. குழப்பம். ஒருத்தனை வாத்தியார்கிட்ட கேட்டான், சார் பப்பாள் பறவையா மிருகமான்? வாத்தியார் இவங்க கேள்வி செட் பண்ணி கொண்டு வருவாங்க பாருங்க வகுப்புக்கு. வாத்தியார் லீவு போட்டு போக வேணும். வாத்தியார் சொன்னா அது 2 கட்டான் என்றார். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டார். வவ்வால் குட்டி போடுவது பால் குட்டி, ஆகவே அது மிருகம் என்றும் கொள்ளலாம். இவர் படிச்சு வச்சுட்டார். பாவம், யாரோ ஒரு வாத்தியாருக்கு படிக்க நேரமும் இருந்திருக்குது. இப்ப ஏதோ அந்த ஹோமுகள் நிரப்புறதான் பாத்தியமாற்ற வேலை வகுப்புல. இவர் இதை சொன்னார். இவன் கேட்டான், சார் வவ்வால் நெடுக தலைவிழா தான் நிற்குமான்டான். வாத்தியார், ஓ வவ்வால் நெடுக தலைவிழா தான் நிற்குமாட்டார்.
இவன் அடுத்ததாக கேட்டான், அப்ப குட்டி போட்டா குட்டி மேல போகுமா? பாத்தியார் மெடிக்கல் லீவ்ல வந்தவர் இன்றைக்கு வரைக்கும் போய் இப்படியான படியனை வச்சுக்கொண்டு மிச்சம் 39 பேரை எப்படி கொண்டிருக்கிறதுன்னு நான் கேட்கிறேன். கன்னத்துல 2 போடாம படிப்பிக்க முடியுமோ? ரொம்ப பழமையான ஆளா இருக்கிறான்னு நீங்க நினைப்பீங்க. எனக்கு தெரியல பாருங்க. நாங்க இப்படி 30 பேர் படிக்க வந்தவனும் ஒருத்தன் இருந்து குழப்புவான். அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம எப்படி படிப்பிக்கிறது? அதை சொல்லு முதல். இது ஒரு பக்கம் போகட்டும். இப்ப இவன் துப்பிட்டான். இது இடையிடையே என் அபிப்பிராயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இவன் துப்பிட்டான் சாப்பாடை. பாக்கியார் கோபம் வந்துட்டு பார்த்தா, என்னடா எழும்புடாங்க, எழும்பினான். ஏன் துப்பின சாப்பாட்டேன்டா? ஐயா மன்னிச்சு கொள்ள வேண்டும், அம்மா பருப்புக்கு நெய் ஒரு 2 வேப்பெண்ணையை விட்டுட்டான், கசக்குது, வேப்பெண்ணையை விட்டுட்டான். வாத்தியார் முறைச்சு பார்த்தார். சரி, இன்றையோடு உனக்கு படிப்பு முடிஞ்சது, போ. அப்ப அந்த அம்மாவோட பவர் என்னன்னு உங்களுக்கு விளங்குது. வாத்தியார் பஞ்சாயத்து தான் நெய் விட்டது. இவன் சொன்னா நெய் கசக்குது, அம்மா கசந்தது இந்த படியும் சொல்லிட்டு நெய்யிட்டு அம்மா வேப்பண்ண போத்தல கொண்டு விட்டுட்டா போல இருக்கின்றான். வாத்தியார் சொன்னார், எழும்பு போ, உனக்கு படிப்பில்லை. அப்ப பழைய காலத்து படிக்க ஒன்றும் பண்ண முடியாது, கோர்ட்டுக்கு போக முடியாது. அவன் போயிட்டான் வெளியிலே. எல்லாரும் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு வந்து கை கழுவ வாத்தியார் வந்து நின்றார். கை கழுவுற பொழுது இவன் ஓடி வந்து காலில் விழுந்தான். படிக்கிறதுல அவ்வளவு விருப்பம் உள்ளபடியன் காலில் வந்து விழுந்தான். ஐயா, நான் வேணுமென்று பண்ண இல்லை, உண்மையில கசந்தது, அம்மா விட்டது உண்மையில கசந்தது, அதனால நான் அதை வேப்பண்ணேன்னு சொன்னேன். தப்பா இருந்தா என்னை மன்னிச்சு என்ன பாடத்துக்கு ஏற்றுக்கொள்ள வேணும். வாத்தியார் சொன்னார், டேய், உன்னை நான் கோபத்துல தண்டிக்கிறடா, போக சொல்லலடா, உனக்கு ஒரு உண்மை சொல்றேன், அம்மா விட்டது வேப்பண்ண தான். இந்த வாத்தியார் சொல்றாரா, அம்மா விட்டது வேப்பண்ண தான். அப்ப ஏன் என்ன வெளிநாடு போக சொன்னீர்கள்? நான் உண்மையை தானே சொன்னேன். டேய், உனக்கு இன்றைக்கு அம்மா வேப்பண்ண விட இல்லை, நீ படிக்க வந்த நாள் தொடக்கம் வேப்பண்ண தான் சொல்றான். இந்த கொடுமை வேற எங்கேயும் நடக்குமா? ஏன் விடுறா என்றால், புலன்கள் வழி உனக்கு உணர்ச்சி போனால் அறிவு உள்ளே ஏறாது. நீ புலன்களிலே அக்கறையாக இருக்கிறாயா, அறிவிலே அக்கறையாக இருக்கிறாயா என்பதை பார்ப்பதற்கான ஒரு முயற்சி. இது நாள் வரைக்கும் உனக்கு படிப்பிலேயே தான் புத்தி இருந்தது, வேற ஒன்றும் தெரிய இல்லை. எப்பவும் புத்தி ஒரு வழிபட்டுனா மற்றது தெரியாது. பாருங்க, சில நேரத்தில் பேப்பர் படிச்சவனுக்கு குறுக்க ஒருத்தர் போவார், தெரியாது. நாங்க அடுத்த ஜனாதிபதி யாருன்றதை ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருப்போம். குறுக்க போறவன் தெரியும், அவன் இப்பதானே நான் போனேன்டா, எனக்கு தெரியாது. ஏன் தெரியவில்லை என்றால், ஒரு புலனிலே மனம் நின்றால் மற்றவை தெரியாது. உனக்கு படிப்பிலே அக்கறை இருந்தால் இந்த புலன் முகர்ச்சியிலே ஆசை வராது. உனக்கு அந்த வேப்பண்ணே இன்றைக்கு தெரிஞ்சுட்டு பார், அதனாலே உனக்கு புலன்கள்ல மனம் போக தொடங்கிட்டது. இனி உனக்கு படிப்பு போதும், கல்யாணம் தான் போய் முடிகின்றான். கல்யாணத்தை போய் முடியும். நான் அதால தான் உன்னை அனுப்புறேன். நான் எப்பவும் சொல்லுறேன் பாருங்க, கல்வி எப்பவும் சொல்லுறேன், கல்வி முயற்சிகள், பிரம்மச்சாரிய முயற்சிகள் கிருஹஸ்தன் ஆவதற்கு, வானப்பிரஸ்த முயற்சிகள் இல்லறத்துக்குள்ளே இருந்தே சில ஆசைகளை விடுவது, துறவியாவதற்கான முயற்சி. ஆகவே திருவள்ளுவர் என்ன செய்தார்? ஒன்றுக்கான பயிற்சி தான் மற்றது என்கிற பொழுது பயிற்சியையும் சொல்லி விஷயத்தையும் சொல்ல தேவையில்லை என்று நினைத்து பிரம்மச்சாரியத்தை கிருஹஸ்தத்துக்குள்ளே அடக்கினார், வானப்பிரஸ்தத்தை துறவரத்துக்குள்ளே அடக்கினார். அறத்தை 2 கூறாக பிரித்து இல்லறவியல் துறவரவியல் என்று பிரித்தார். திருக்குறள் அடிப்படை அமைஞ்சு போச்சு. இப்போ இல்லறவியல் துறவரவியல் திருக்குறள் உங்களுக்கு தெரியும், இந்த 2 வந்துட்டுது. இப்ப என்ன பிரச்சனை என்றால், இல்லறம் நடத்த வேண்டுமானால் ஒரு புருஷனும் பஞ்சாதியும் சேர்ந்து தர்மம் செய்வதுதான் இல்லறம். ரொம்ப நாள் செய்தா போர் அடிக்கும். நெடுக தர்மம் செய்யறதுக்கு ஒரு புருஷனும் பஞ்சாதியும் உட்கார்ந்து கொண்டிருக்க முடியுமா? இவன் வாழ்க்கை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கட்டும் என்று கடவுள் உபரியாக கொடுத்ததுதான் காமம். இடையிடையே போர் இல்லாம இருக்கிறதுக்கு தர்மம் செய்யறதான் நோக்கம். இடையிடையே போர் அடிக்காம இருக்கிறதுக்கு காம இன்பம் இது ஒரு பகுதி. நீ தர்மம் செய்ய வேண்டுமானால் பொருள் வேண்டும், இது ஒரு பகுதி. அப்ப அறம் என்பதுதான் அடிப்படை. இந்த அறத்துக்கான பொருளை எப்படி தேடுவது என்பது சொல்வதற்கு ஒரு கூறு, அது பொருட்பா. இந்த பொருளை பெற்றுக்கொண்டு வாழ்க்கை சோர்வடையாமல் இன்பப்படுவதை எப்படி என்பதை சொல்வதற்கு ஒரு கூறு, அது காமத்துப்பா. இப்ப திருவள்ளுவர் என்ன செய்தார்? அறத்தை 2 கூறாக அடக்கினார். அறத்துக்கு தேவையான பொருளை சொல்வதற்கு ஒரு பகுதி வைத்தார். அறத்தை நடத்துகிற வாழ்க்கை சலிப்படையாமல் இருப்பதற்கு ஒரு பகுதி வைத்தார். மொத்த நூல் அமைந்தது. இல்லறம், துறவரம், அதோடு சேர்ந்து அதற்கு பிறகு பொருட்பால், அதற்கு பிறகு காமத்துப்பால். இப்ப தர்மத்தை இப்படி வகுத்துப்பட்டார். ரொம்ப நல்லா நினைச்சுக்கோங்க. சாதிக்கு சாதி, வேலை, ஒரு ஒழுக்கத்திலே வேறுபாடு வருகிறது, அதெல்லாம் தூக்கி வச்சுட்டார். அது நீ இன்னும் சாதியே சொல்லித்தர, நீ படிச்சுக்கொள். பொதுவான தர்மம் என்ன? இந்த தர்மத்தை நீ கடைபிடிப்பதுதான் அறம். அறம் என்ன செய்யும் என்றால், இல்லறமாக துறவரமாக அது மிளிரும். இந்த இல்லறம் துறவரமாக மிகழ்வதற்கு நீ தர்மம் செய்ய வேண்டும், தர்மத்துக்கு பொருள் வேண்டும், அது 2வது பகுதி.
அந்த பொருளை பெற்றுக்கொண்டு தர்மம் செய்கிற பொழுது வாழ்க்கை சுவைபட வேண்டும். அதற்கு காமம் மூன்றாவது பகுதி. இந்த மூன்றையும் சொல்கிறேன் என்று இல்லறம், துறவ, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற 3 கூறுகளை அமைத்துக் கொண்டு ஒரு முழு நூலை செய்கிறார் திருவள்ளுவர். வீட்டை ஏன் விட்டார் என்பதை நாளை சொல்வேன் என்று கூறி இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன்.